ஹலோ நண்பா, நேற்று வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட பிரச்சாரம் வந்து திருச்சிலையும் அரியலூர்லேயும் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் ரொம்ப எங்களுக்குலாம் டிசப்பாயிண்ட் பண்ணுறான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரம்பலூரில் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணலை. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப வண்டி நவரவே இல்லை, அந்தளவுக்கு கூட்டம் ஆகிடுச்சு. நாங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தோம். பட்டு இதுக்கு மேலேயும் போனால் கரெக்டாக இருக்காது, மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வந்து கொடுக்கல. அவரும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார். எங்களுக்குலாம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12 மணி ஆச்சு, 12:30 ஆகிடுச்சு. தளபதியோட வண்டியும் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக. அதுக்கப்புறம் சரியாக வந்து இப்போ அவரோட பேச முடியலன்றது அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சாரம் பண்ண தான் வரப்போகிறார். நம்ம பெரம்பலூருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து பேசின ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அரியலூரில் பேசின விஷயம். என்னங்க பணம், இது வேணுங்கிற அளவுக்கு தாண்டிலாம் நான் வந்து பார்த்துட்டேன். பணத்தையும் பார்த்துட்டேன், புகழையும் பார்த்துட்டேன். நான் வந்து அரசியலுக்கு வந்து தான் நான் சம்பாதிக்கணுமா என்ன, அதெல்லாம் எனக்கு வந்து கிடையவே கிடையாது. நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சொன்ன விஷயம். ஸோ அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு ஓட் பண்ணுவோம் இந்த எலெக்ஷன் அப்போது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.